சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே ஜென்சி ஜென்சி ஜென்சி. இந்த ஜென்சி போராட்டம்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தங்கம் டிவியிலிருந்து நான் தீபா. நேபாளத்தில் என்னதான் நடக்குது? ஜென்சி கிட்டோட போராட்டம் நடக்குது. ஏன் அந்த போராட்டம்? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், எக்ஸ், யூடியூப் இது போன்ற ஒரு 26 சமூக வலைதளங்களை முடக்குனது தான் அதுக்கு காரணம். ஏன் திடீர்னு அந்த அரசு இந்த சமூக வலைதளங்களை முடக்கணும்? அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அந்த நாட்டோட ஊழல் தான் காரணம். தமிழ்நாட்டில் எப்படி வாரிசு அரசியல் நடக்குதோ அதே மாதிரி தான் நேபாள்லையும் வாரிசு அரசியல் நடக்குது. இதை எதிர்க்கும் விதமாக தான் சமூக வலைதளங்களில் அந்த வாரிசுகளோட லாவிஷான லைஃப் ஸ்டைலை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இதை எதிர்க்கும் விதமாக தான் கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி தலைநகர் காட்மண்டுல ஒரு 1000 கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தை முன்னிறுத்தி வச்சிருந்தாங்க. இதை பொறுக்க முடியாத அந்த நேபாள அரசு இதை ஒடுக்கும் விதமா துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க. அந்த துப்பாக்கி சூட்டுல 20 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இங்கதான் அந்த டர்னிங் பாயிண்ட். அரசு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு போராட்டம் பெருசா இருக்கு. நாடு முழுவதும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இறங்கி போராடி இருக்காங்க. இந்த போராட்டத்தோட அடுத்த கட்டமா நேபாளத்தோட நாடாளுமன்றம், அரசு அலுவலகங்கள், முன்னாள் இன்னாள் அமைச்சர்களோட வீடுகள் எல்லாமே தீ வச்சு கொளுத்திருக்காங்க. अहिलेको सिचुएसन यस्तो छ, हेर्नु तपाईहरु पनि मन्त्री क्वार्टर भैँसीबाटीको यो चाहिँ अब मन्त्रीहरु आएर यहाँ बस्न सक्दैनन्. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டோட நிதி அமைச்சரை சாலையிலேயே வச்சு ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோலாம் சோஷியல் மீடியால பயங்கர வைரல். இந்த போராட்டத்துல எக்ஸ் பிரைம் மினிஸ்டரோட வீட்டையும் விட்டு வைக்காம அந்த வீட்டுக்கும் தீ வச்சிருக்காங்க. I hope evacuate gore. அப்படி தீ வைக்கும் போது எக்ஸ் பிரைம் மினிஸ்டரோட ஒய்ஃப் இறந்திருக்காங்க. இந்த போராட்டத்தோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்கிட்ட இப்போ இருக்கிற பிரதமர் சர்மா ஒலி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பேன் பண்ண இந்த ரூலை நீக்கியும் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் பண்ணா இந்த போராட்டக்காரர்கள் கலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா அதாங்க இல்லை. போராட்டக்காரர்களான ஜென்சி கிட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த 26 சமூக வலைதளங்களை முடக்குனது தான் இந்த போராட்டத்துக்கு காரணம்னா இல்லை, எங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு முந்தின ஜெனரேஷனா இருக்கட்டும் எங்க ஜெனரேஷனா இருக்கட்டும் வேலை வாய்ப்புக்காக நாங்க மற்ற நாடுகளுக்கு செல்றோம், அதனால எங்களோட உறவுகளையும் குடும்பங்களையும் பிரிஞ்சிருக்கோம், இந்த நிலை மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாதிரி எங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் இதனால பாதிக்கப்படக்கூடாது, அதனால இந்த ஊழல் மிகுந்த ஆட்சி கம்ப்ளீட்டா ராஜினாமா பண்ணணும். ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகளா இருக்கட்டும் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளா இருக்கட்டும் எல்லாமே கம்ப்ளீட்டா ராஜினாமா பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு புது ஆட்சி அமையணும், எங்களுக்கு ஒரு நல்லாட்சி அமையணும், இதுதான் எங்களோட கோரிக்கையா இருக்குன்னு அவங்களோட வழிகளை போராட்டமா மாற்றி இன்னைக்கு போராடி வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்தா அதோட விளைவுகள் என்னென்ன மாதிரி இருக்கும்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இது போன்ற மேலும் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.